வணக்கம், நான் இலா. இந்த காணொலியில 2 முக்கியமான அப்டேட் இருக்கு. 2 முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்ப முதலாவதா பார்க்க போறது வந்து ஸ்பைஸ்ஜெட் தான். ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ல என்னன்னா, இப்ப ஏற்கனவே வந்து துபாய்க்கும் மதுரைக்கும் வந்து ரெகுலரா ஒரு விமானம் வந்து இயக்கப்பட்டு வருகிறது. அந்த விமானத்தோட டைமிங் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்பு காலையில 5 மணிக்கு இங்கிருந்து புறப்படும். அங்க போய் ஒரு 11 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல வந்து அங்க சென்றடையும். அதே மாதிரி திருப்பி வந்து உங்களுக்கு 12 மணிக்கு மேல அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து 2 மணிக்கு மேல வந்து சேரும். இப்படிதான் வந்து ரெகுலரா ஒரு டைமிங் இருந்தது. இப்போ அதுக்கு பதிலாக வந்து நீங்க காலையில 1:55க்கு இங்க புறப்பட்டு 7:40க்கு அங்க போய் சேரும் அப்படின்ற மாதிரியும், திருப்பி வந்து 8:50க்கு அங்க புறப்பட்டு இங்க வந்து 11:25க்கு வந்தடையும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து செய்தி கொடுத்துருக்காங்க. இது எப்ப இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 5, 2025 நேத்து முதல்ல வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அதனால மதுரை சுற்றி உள்ள மக்களுக்கு எல்லாமே இதை வந்து தெரியப்படுத்திருங்க. இப்ப 2வது அப்டேட் பார்க்க போறது என்னன்னா, ஏர் இந்தியாவோட ஒரு எக்ஸ்பிரஸோட ஒரு அப்டேட் தான். புத்தாண்டை முன்னிட்டு வந்து அவங்களும் ஒரு சலுகையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த சலுகையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யும், நீங்க மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள இடைப்பட்ட நாள்ல போறீங்க, பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாசத்துல புக் பண்ற டிக்கெட்டுக்கு உங்களுக்கு வந்து 5 கிலோ 10 கிலோ கூடுதல் லக்கேஜ் எடுத்துட்டு போகலாம். அதுக்கு வந்து ஒரு 2 திரம்ஸ் வீதம் தான் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போல பயனுள்ள தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.